தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. அனைவரும் எழுந்து நின்று நுழைவு கீதம் பாடுவோம். கோடியற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடியற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கோடியற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அற்புத சுரங்கம் சுரண்டை இத்திருத்தலத்தில் மாட்சிமை கொண்டெழுந்திருக்கிற புனித அந்தோணியாரே, இயேசு பாலனை கையிலேந்தும் பேறு பெற்ற பிரபுவே, பரிசுத்தம் விளங்கும் லீலியே, இன்னல் உருவோரின் தஞ்சமே, உமது ஆதரவை நாடி ஓடி வந்துள்ள எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவீராக. கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, பிசாசுகளை விரட்டி ஓட்டுபவரே, கருணையின் வள்ளலே, உலகில் எங்கள் ஆதரவும் தஞ்சமும் நீர் அல்லவோ? நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பித்தருளும். உம்மை தேடி வந்த நிர்பாக்கியரான எங்கள் மேல் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணைத்தருளும். அல்லலுறுவோருக்கு ஆறுதல் அளியும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். கருணை கடலே, தவிப்போரின் தாபரமே, துணையில்லாருக்கு தஞ்சமே, உமது திருத்தலம் தேடி வந்தோம். எங்கள் இடர்களை நீக்கி நாங்கள் விரும்பி கேட்கும் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து இறைவனிடம் நாங்கள் கேட்பவற்றை பெற்றுத்தாரும். எங்கள் அன்பான தந்தையே, இறை வழியில் நடக்க எங்களுக்கு துணை செய்யும். இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, உமது மஞ்சாட்டால் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வருவீராக. புதுமைகள் புரியும் அருள்வரம் பெற்ற புனித அந்தோணியாரே, உம்மை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே, எங்களின் புனிதரே, எங்களின் வறுமை துன்பம் நீங்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நலவாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவின் பிரிய நண்பரான புனித அந்தோணியாரே, சிறுவர் சிறுமியர் இயேசுவை அன்பு செய்து ஆன்மீக காரியத்தில் சிறந்து விளங்கவும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும், இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டுமென்று உம்மிடம் மன்றாடுகின்றோம். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். மெய்மறையை பரப்ப ஆர்வத்துடன் பணிபுரிந்த அப்போஸ்தலரை, நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க உதவ வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகின்றோம். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம் அனைவரின் விண்ணப்பங்களையும் இறைவன் ஏற்று அருள் புரியுமாறு கோடி அற்புதர்
புனித அந்தோணியாரை நோக்கி மன்றாடுவோமாக. புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவற்றை நாங்கள் அடைந்தால் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு பரிந்து பேசி பெற்றுத்தாரும். நன்றியறிதல்கள். எங்கள் துன்பதுயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானமும் நாங்கள் இறைவனில் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மனப்பிணிகளையும் உடல் நோய்களையும் குணமாக்கி எங்களுக்கு மன அமைதியையும் உடல் வலிமையையும் அளித்ததற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கமடைந்தாலும் மனம் உடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உணர்த்தியதற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சாக வேண்டியவர்களைப் போல் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம், துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்போதும் மகிழ்வுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் அனைவரும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக பாடல் பாடுவோம். அந்தோணி மாமோனி அன்புள்ள பாதுகாவலரே, அந்தோணி மாமோனி வந்தோமிதோ உந்தன் சீர்பாதமே, சந்தோஷமாக எமை ஏற்பீரே, வந்தோமிதோ உந்தன் சீர்பாதமே, சந்தோஷமாக எமை ஏற்பீரே, பாரும் தீரும் எம் துன்பங்களை காரும் அன்பாகவே, அந்தோணி மாமோனி அன்புள்ள பாதுகாவலரே, அந்தோணி மாமோனி பாவ இருளாலே சூழ்ந்த உலகில் பாலர் எமை மோட்சம் சேர்த்திடவே, பாவ இருளாலே சூழ்ந்த உலகில் பாலர் எமை மோட்சம் சேர்த்திடவே, நல்வழியில் நடத்தி என்றும் ஆன்ம சுகம் ஈவீரே, அந்தோணி மாமோனி அன்புள்ள பாதுகாவலரே, அந்தோணி மாமோனி. கவலைப்படுவோரின் கண்ணீர் துடைக்கும் ஜெபம். ஆண்டவரே, நீரே என் புகலிடம், நீரே என் அரண், நான் உம்மையே நம்பியுள்ளேன். ஏனெனில் என் பகைவர்களிடமிருந்தும் தீயோனிடமிருந்தும் கொடிய நோய், பஞ்சம், படை, ஆபத்து, விபத்து அனைத்து கேட்டிலிருந்தும் என்னை மீட்பவர் நீர் ஒருவரே. நீர் எல்லாம் வல்லவர், நல்லவர், அனைத்திற்கும் மேலானவர், ஆற்றல் மிக்கவர். உம்மை எதிர்த்து நிற்பவர் யார்? நான் எதற்கும் அஞ்ச மாட்டேன். எந்த தீமையும் என்னை அணுகாது, எந்த துன்பமும் என் வீட்டை நெருங்காது. ஏனெனில் நான் செல்லும் இடமெல்லாம் என்னை பாதுகாக்கும்படி உம் வானதூதருக்கு கட்டளையிட்டுள்ளீர். நான் தடுக்கி விழாமல் வானதூதர்கள் என்னை பாதுகாப்பார்கள். நச்சுப்பாம்பின் மீதும் விரியன் பாம்பின் மீது நடந்து செல்லவும், பறவை நாகத்தையே காலால் மிதித்து போடவும் எனக்கு வல்லமை தந்துள்ளீர். நான் உம்மையே சார்ந்திருப்பதால் எல்லா தீமைகளிலிருந்தும் என்னை விடுவிப்பீர். நான் உம்மை நோக்கி கூப்பிடுவதால் என் ஜெபத்தை கேட்டு துன்ப வேளையில் எனக்கு துணை செய்வீர். என்னை தப்புவித்து பெருமைப்படுத்துவீர். உம்மை நம்பினோரை நீர் என்றும் கைவிட மாட்டீர். உமக்கே என்றென்றும் புகழும் மகிமையும் ஆராதனையும் நன்றியும் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. நோயாளிகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதல் அளிக்கும் இறைவா, நோயுற்றோர் உடல் நலம் தேடி உம்மிடம் வந்தார்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப
நோயுற்றவராகிய நாங்கள் தாழ்மையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நாடி வந்திருக்கின்றோம். உடல் மன நோயால் வருந்தும் உம் ஊழியரை பாரும். உம் மக்களான எங்களுக்கு ஆறுதல் தாரும். இத்திருத்தலத்தை தேடி வந்துள்ள எல்லா நோயாளிகளையும் சந்தித்து தொட்டு குணப்படுத்தி எங்களுக்கு துணையாயிரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரியும். நீர் நீட்டி கொடுக்கும் வாழ்நாளெல்லாம் உமது நன்மைத்தனத்துக்கும் குணமாக்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரச் செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். வல்லமை பொருந்திய கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களை ஆதரிக்க உங்களோடும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திரு எண்ணெய் பூசி அருள் பெறுவோம். ஆண்டவரே ஆண்டவரே அடிமை என்னை பாருமையா. ஆண்டவரே ஆண்டவரே அடிமை என்னை பாருமையா. வல்லமையான தெய்வமே மணப்பொன் மாச்சுமையா. வல்லமையான தெய்வமே மணப்புண் எல்லாம் மாச்சுமையா. வார்த்தையான தெய்வமே தலைநோய் எல்லாம் தீருமையா. தலைநோய் எல்லாம் தீருமையா. ஆண்டவரே ஆண்டவரே அடிமை என்னை பாருமையா. கருணை உள்ள கண்மலையே கண்களி எல்லாம் மாற்றுமையா. கண்வழியெல்லாம் மாற்றுமையா. காயம் தாங்கிய மீட்பரே இதயத்தின் நோயை தீருமையா. காயம் தாங்கிய மீட்பரே இதயத்தின் நோயை தீருமையா. ஆண்டவரே ஆண்டவரே அடிமை என்னை பாருமையா. முழந்தால் படியிட்டு மாண்புயர் பாடி அருள் பெறுவோம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள்
மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், இந்த வியப்பிற்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ இந்த நற்கருணை நாதரை நாம் சுவைத்தோம். இந்த நற்கருணை நாதர் நமக்கு ஆசிரையும் அருளையும் தந்தார். திரு எண்ணெயால் பூசப்பட்டோம். தொடர்ந்து இந்த ஆங்கில ஆண்டினுடைய ஆரம்ப செவ்வாய்க்கிழமையிலே தூய் அந்தோணியாரின் பாதம் தேடி வந்திருக்கிற நாம் இத்திருப்பலியை கடவுளுக்கு உகந்த முறையிலே நிறைவாக ஒப்புக் கொடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இத்திருப்பலியில் நம்மோடு இணைந்து புளியங்குடி ஒய் சேவியர் இருதயராஜ் நன்றி பலியாக இணைந்து ஜெபிக்கிறார்கள். கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் வழிநடத்திய அனைத்து கிருபைகளுக்காகவும் நன்றி கூறி வருகிற இந்த புத்தாண்டு ஆரம்பித்திருக்கிற இந்த ஆண்டிலே சிறப்பாக குடும்பத்தை ஆண்டவர் சிறப்பான முறையிலே அந்தோணியார் வழியாக வழிநடத்த வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சுரண்டை ஸ்டீஃபன் செசிந்தா ஏதோ இந்த குடும்பத்திலே சிறப்பாக ஜான் ஹாரிசன் கடந்த 28ஆம் தேதி முதல் நற்கருணையை சிறப்பான முறையிலே பெற்றுக்கொண்டார். அவ்விழாவை ஆண்டவர் இனிதாக முன்னின்று வழிநடத்தி நிறைந்த அருளை எல்லோரும் பெற்றுக்கொள்ள செய்ததற்கு நன்றியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். கோவிலாண்டனூர் செல்வராஜ் எஸ்தர் ஞான வடிவு குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், எஸ்தர் ஞான வடிவு தீய சக்தியிலிருந்து விலகி பரிபூரண சுகம் கிடைக்க வேண்டும் என்று அந்தோணியாருடைய திருப்பாதத்திலே முழு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பாளையங்கோட்டை ஜான் பீட்டர் மரிய நேசம் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜான் பீட்டருக்கு உடல் சுகம் கிடைத்ததற்கு இந்த பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மரிய ஃப்ளோரா, மைக்கேல் ஃபியன், ஆல்வின் கல்வி ஞானத்திலே சிறந்து விளங்க வேண்டும் என்றும், அரசு வேலை வாய்ப்புகளை ஆண்டவர் முன்னிறுத்தி வழிநடத்தி தர வேண்டும் என்பதற்காகவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், குடும்பத்திலே அன்பு சமாதானம் இறை ஆசீர் பெருக வேண்டும் என்பதற்காகவும் இந்த பலியை நம்பிக்கையான முறையிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறார்கள். நாமும் தூய் அந்தோணியாரின் கரம் பிடிப்போம். இத்திருப்பலியிலே தெய்வீக அருளால் நிரப்பப்பட தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களிலிருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, கோடியர் புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் என்றும் உண்மை நெறிகளை கடைபிடிக்க வரம் தந்தருளும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 22 முதல் 28 முடிய. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 22 முதல் 28 முடிய. அன்பிற்குரியவர்களே, இயேசு மெசியா அல்ல என்று மறுப்போரை தவிர வேறு யார் பொய்யர்? தந்தையையும் மகனையும் மறுப்போர்தாம் எதிர்கிறிஸ்துகள். மகனை மறுதலிப்போர் தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. மகனை ஏற்று அறிக்கையிடுவோர் தந்தையையும் ஏற்றுக்கொள்கின்றனர். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருக்கட்டும். தொடக்கத்திலிருந்து நீங்கள் கேட்டறிந்தது உங்களுள் நிலைத்திருந்தால் நீங்கள் மகனுடனும் தந்தையுடனும் இணைந்திருப்பீர்கள். அவரே நமக்கு வாக்குறுதி அளித்துள்ளார். அவ்வாக்குறுதி நிலைவாழ்வு பற்றியதாகும். உங்களை ஏமாற்றுகிறவர்களை மனத்தில் கொண்டு இவற்றை உங்களுக்கு எழுதியுள்ளேன். நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவு உங்களுள் நிலைத்திருக்கிறது. அதனால் உங்களுக்கு எவரும் கற்பிக்க வேண்டிய தேவையில்லை. மாறாக நீங்கள் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் பொழிவால் அனைத்தையும் கற்றுக்கொள்கிறீர்கள். அவ்வருள் பொழிவு உண்மையானது, பொய்யானது அல்ல. நீங்கள் கற்றுக்கொண்டதற்கேற்ப அவரோடு இணைந்து வாழுங்கள். ஆகவே பிள்ளைகளே, அவர் தோன்றும் போது நாம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்கவும் அவருடைய வருகையின் போது வெட்கி விலகாதிருக்கவும் அவரோடு இணைந்து வாழுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் வேண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும் வேண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல்
உன்னாலயம் புனிதம் அருளும். கருணையின் மலையில் நனைந்தால் உன்னாலயம் புனிதம் அருளும். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வானதன் அருள்மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. வானதன் அருள்மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடும் இறைவா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் வார்த்தையின் வழி நடப்போம். அந்தோணியார் துணை வேண்டிடுவோம். இயேசுவின் வார்த்தையின் வழி நடப்போம். அந்தோணியார் துணை வேண்டிடுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய யோவான் எழுதிய தூய நற்செய்தி 1வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 19 முதல் 28 முடிய. அக்காலத்தில் எருசலேமில் உள்ள யூதர்கள், குருக்கள், லேவியர்கள் யோவானிடம் ஆள் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபொழுது அவர், நான் மெஸ்ஸியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர் இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசையா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள் அவரிடம், நீர் மெசியாவோ எலியாவோ வரவேண்டிய இறைவாக்கினரோ அல்லவென்றால் ஏன் திருமுழுக்கு கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களிடம், நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வருபவர். அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை என்றார். இவை யாவும் யோர்தான் ஆற்றுக்கு அக்கறையில் உள்ள பெதானியாவில் நிகழ்ந்தது. அங்குதான் யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அற்புதமான முறையிலே, அழகான முறையிலே கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி தொடர்ந்து ஆங்கில ஆண்டினுடைய ஆரம்பத்தையும் கொண்டாடி மகிழ்ந்து
இதோ இன்று தூய் அந்தோணியாருடைய திருப்பாதத்திலே இந்த அற்புத சுரங்கத்திலே ஆசீர்வாத மழையால் நனைந்து கொண்டிருக்கிற நமக்கு இதோ அற்புதமான வசனம் கொடுக்கப்படுகிறது. இதோ கிறிஸ்து பிறப்பு என்றாலே இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. இதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம். ஏனெனில் கடவுளின் பிரசன்னத்தை மனிதன் உணர வேண்டும், கடவுளின் உடனிருப்பை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். கடவுள் நம்மோடு இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை நாம் வாழ்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அருளால், தெய்வீக பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டு கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலே இன்றைக்கு இந்த யோவான் நற்செய்தியிலும் கொடுக்கப்படுகிற வசனம், இதோ நீங்கள் அறியாத ஒருவர் உங்களிடையே நிற்கிறார். அப்போ இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு. அந்த நம்மோடு இருக்கிற கடவுளை அறிந்திருக்கிறோமா? அப்போ அந்த கடவுள் எப்படிப்பட்ட கடவுள்? அவர் வல்ல கடவுள், நல்ல கடவுள், அருளையும் ஆசீரையும் நிறைவாக தருகின்ற கடவுள். இதெல்லாம் விவிலியத்திலே பல இடங்களில் பல மேற்கோள்களில் நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. மனிதனை படைத்துவிட்டு மனிதன் எப்படியும் போகட்டும் என்று விட்டுவிட்ட கடவுள் அல்ல. அதோ அவனை தொடர்ந்து வந்து அம்மனிதன் நலத்தோடு வாழ வேண்டும், சுகத்தோடு வாழ வேண்டும், ஆசீரோடு வாழ வேண்டும், வளமையோடு வாழ வேண்டும், நிறைவோடு வாழ வேண்டும் என்று தன்னுடைய உடனிருப்பை கொடுக்கின்ற கடவுள். குறிப்பாக இதோ தொடக்க புத்தகத்தை வாசிப்போம். ஆதாம் ஏவாளை படைத்தார். படைத்த பிறகு மாலை பொழுதுகளில் மென்மையான சுகமான காற்று வாங்குகின்ற ஒரு நிகழ்வு போல ஆண்டவராகிய கடவுள் ஆதாமோடும் ஏவாளோடும் உரையாடினார், உறவாடினார். எனவே இம்மானுவேல் என்று சொல்லப்பட்ட வார்த்தை ஏதோ ஒரு கற்பனை வார்த்தையோ அல்லது ஒரு பெயரோ அல்ல. அது ஒரு சத்தியம், அது ஒரு உண்மை, அது ஒரு வெளிப்பாடு. இந்த இம்மானுவேலாக இயேசு பிறந்தது என்பது ஒரு வெளிப்பாடு. பிரியமானவர்களே, அது நமக்கு தெரிய வேண்டும், அது நமக்கு புரிய வேண்டும், அதை வாழ்விலே உணர வேண்டும், சுவைக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும். எத்தனாயிரம் வருஷம் கழிச்சு இதோ தொடக்கத்தில் மனிதன் பிறக்கிறான், மனிதனோடு கடவுள் அவனோடு இருக்கிறார், விவிலியம் முழுவதும் சொல்லப்படுகிறது. அதே போல இஸ்ராயேல் மக்கள் தவிக்கிறார்கள். 400 ஆண்டுகள் அடிமைகளாகி விட்டோமே, எங்களுடைய மூதாதையரின் கடவுள் எங்கே போனார்? 400 ஆண்டுகள் கழித்து மீண்டும் கடவுள் சொல்லுகிறார், என்னுடைய மக்கள் இஸ்ராயேல் மக்கள், இதோ அவர்களுடைய அழுகுரலை கேட்டேன், என்னுடைய காதுகள் கேட்கின்ற காதுகள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது காது கேளாதவரை போல அவர் பாராமுகமாக இருக்கிற கடவுள் அல்ல. நாம் அறியாத கடவுள், நாம் அறியாத கடவுளின் ஒரு பக்கம். இதை அறிந்திருந்தால் அது நமக்கு அனுபவமாகிவிட்டது என்று அர்த்தம். அவர் நம் குரல் கேட்கிறவர், நம்முடைய குரலுக்கு செவிசாய்க்கிறவர். நீங்கள் ஒரு நாளைக்கு அதை தியானித்து பார்க்க வேண்டும். வெறும் வார்த்தையாய் அல்ல, ஒரு சுவையாய் நீங்கள் பார்க்க வேண்டும். நான் ஒரு காரியத்தை குறித்து ஜெபித்தேன், ஆண்டவர் என்னோடு நெருங்கி வந்து உறவு கொண்டார். பிரியமானவர்களே, அப்போ கேட்கின்ற கடவுள். அதே போல சொல்லுகிறார், என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். காணுகின்ற கடவுள், நம்மை காணுகின்ற கடவுள், நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கின்ற கடவுள், பாதுகாக்கின்ற கடவுள். இதோ நல்ல ஆயன் நானே, தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரையும் கொடுப்பான். நல்ல ஆயன் உயிரை கொடுத்தார். சிலுவையில் தொங்குகிற இதோ ஆண்டவர் வந்து பார்க்கிற பொழுதெல்லாம் நம் கண் முன்னால் நிற்கிறார். எனவே விவிலியம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது நம்முடைய அனுபவமாகவில்லை என்றால் அது வார்த்தை. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்திலே ஒரு கற்பனாவாதத்திற்குள் நாம் சிக்கிக்கொண்டு தவிக்கிறோம். சில விஷயங்களை பேசியாச்சினாலே அது நடந்தது போல நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். அது அப்படி அல்ல. வார்த்தை அனுபவமாகவில்லை என்றால், அனுபவமாக வேண்டும் என்றால், அனுபவம் ஆவதற்கு நாம் நேரம் ஒதுக்க வேண்டும், நேரம் ஒதுக்க வேண்டும். எனவே தான் இந்த திருமுழுக்கு யோவான் என்ன செய்கிறார்? ஆற்றங்கரைக்கு போய் விடுகிறார். எப்படி அவரை பார்க்கணும்னா இவங்க வேலை மெனக்கட்டு என்ன செய்யணும்? போகணும், போய் கொஞ்ச நேரம் உட்காரணும். உட்கார்ந்த பிறகுதான் அவர் பேசுகிறார். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லுகிறார். நான் திருமுழுக்கு கொடுப்பது எதற்காக என்பதை விளக்கி சொல்லுகிறார். ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, எனவே நான் இன்றைக்கு உங்களிடம் கேட்கப் போவது அதுதான், இந்த கேள்விதான். இதோ
நீங்கள் அறியாத கடவுளின் பண்பு அல்லது அறிந்திருந்தும் அனுபவிக்காத கடவுளின் பண்பு ஒரு 5 நீங்கள் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு வசனம் இருக்கிறதே, இது என்ன? அழகான ஒரு கவிதை தான். கவிஞர் கண்ணதாசன் எழுதிய ஒரு கவிதையாக இப்படி சொல்லப்படுகிறது. கடவுளை பார்த்து ஒருவன் கேட்கிறான், இறைவா நட்பு யாதென்று கேட்டேன். இறைவன் சொல்லுகிறான், ஒரு நண்பனாய் இருந்து பார் என்றான். நட்பு யாதுன்னு கேட்டா கடவுள் என்ன சொல்றாரு? நீ போய் ஒரு நல்ல நண்பனா இரு, உனக்கு நட்புனா என்னன்னு தெரியும். அப்போ நான் போய் ஒரு காரியத்தை செய்தல், ஒரு காரியத்தை உணர காரியத்தை செய்தல். அன்பு யாதென்று கேட்டேன். இறைவன் சொன்னான், ஒரு உயிரை அன்பு செய்து பாரேன் என்று. மனையால் சுகம் யாதென்று கேட்டேன். ஆண்டவன் சொன்னான், நீ மணந்து பார் என்று சொன்னான். குடும்ப சுகம் யாதென்று கேட்டேன். ஒரு குடும்பத்தை உருவாக்கி பார் என்று சொன்னான். இப்படி வரிசையா போயிட்டே இருக்கும். கடைசியாக அவனுக்கு கேள்வி என்னன்னா, கேட்ட ஆளுக்கு, ஆண்டவனே அனுபவித்துத்தான் எல்லாவற்றையும் நான் அறிய வேண்டும் என்றால் நீ யாரப்பா, நீ எதற்கப்பா என்று கேட்டேன். நான் கேள்வி, ஆண்டவனே நான் எல்லாத்தையும் போய் அனுபவிச்சு தான் தெரியணும், ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து தான் தெரியணும். நீ என்னுடைய கடவுள் அப்படிங்கிறத நான் அனுபவிக்கணும், நீர் நல்லவர் என்பதை நான் அனுபவிக்கணும். விவிலியமும் சொல்லுகிறது, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்துப்பார். நீ டேஸ்டே பண்ணாமல், இது எப்படின்னா, சில பேரை பார்த்தீங்கன்னா இந்த சினிமா போஸ்டரை பார்த்துட்டு 3 மணி நேரம் கதை சொல்லுவான். இன்னும் நம்ம ஊரில் அப்படி ஆள் இருக்குது, உண்மையிலே அப்படி ஆள் இருக்குது. ஒரு கல்யாண வீட்டுக்கு அவங்க போகலை, எனக்கு நல்லா தெரியும். நான் பார்த்த உடனே அந்த கல்யாணம் ஒன்று, ஃபாதர் அது எப்படி இருந்தது தெரியுமா ஃபாதர் அப்படின்னு விளக்கத்துக்கு மேலே விளக்கம். நீங்கள் கல்யாணத்துக்கு போனீங்களா ஃபாதர்? அன்னைக்கு நல்லா ஃபாதர் இப்படி செஞ்சாங்க, இப்படி நீ கல்யாணத்துக்கு போனியா? ஏன்னா எனக்கு அவன் போகலைன்னு தெரியும். இல்லை ஃபாதர் போகலை, நம்ம நண்பர்கள் சொன்னாங்கல்ல, நல்லா இருந்தது ஃபாதர், சூப்பராக நல்லா இருந்ததாம்னு சொல்லணும். நல்லா இருந்ததுன்னு நீ என்ன செய்யக்கூடாது, போகலல்ல. ஆனால் இவங்களுடைய மனசில், இவங்களுடைய எண்ணத்தில் எப்படி அப்படின்னா, அதாவது இவர்களை அறியாமலேயே அதை இவர்கள் செய்தது போல் உணர்வார்கள். அதுதான் பிரச்சனை. இன்றைக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்குது. இது நான் சும்மா சொல்லலை, இந்த வசனம் சும்மா வசனம் அல்ல. எல்லாவற்றையும் அனுபவித்துத்தான் அறிய வேண்டும் என்றால் இறைவா நீ யார் என்கின்ற கேள்வியை கேட்கிற பொழுது அந்த கவிதையை ரொம்ப அழகாக முடிக்கிறார். இறைவன் என் அருகில் வந்து என்னை அரவணைத்து என்னை நெஞ்சோடு நெஞ்சு முகர்ந்து என் காதோடு காதாய் சொல்லுகிறான், அந்த அனுபவமே நான் தான் என்று கண்ணதாசன் முடிக்கிறார். ரொம்ப எதுவாக வேண்டும். இதுக்கு ஒரு நக்கலாக ஒரு கதை சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஸ்டைலில் ஒரு ஆள் நம்ம கோயிலுக்கு வந்துட்டு ஒரு அந்தோணியார் படத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போகிறார் இன்னைக்குன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்கு போன ஆள் வீட்டில் போய் சுத்தியலை தேடுறாரு, சுத்தியலை காணும். உடனே இலை பக்கத்து வீட்டில் போய் சுத்தியல் வாங்கு அப்படின்னு பையன்கிட்ட சொல்கிறார். நீ வேணா போய் கேளு, என்னைய தொந்தரவு பண்ணாதுன்ட்டான். இந்த ஆள் சுத்தியல் வாங்குறதுக்கு பக்கத்து வீட்டுக்கு போகிறார். இவன் வீடு போய் சேரும்போது சாயந்தரம் 6 மணி ஆகிடுது. நிறைய வீட்டில் 6 மணிக்கு மேலே பொருள் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அதனால் இந்த ஆள் என்ன நினைக்கிறான், 6 மணி ஆகிடுதே, இப்போ போய் கேட்கவா, ஐயோ அப்படின்ட்டு 6 மணியை விட்டான். காலையில் 6 மணிக்கு எந்திரிச்ச உடனே விறுவிறுன்னு வாசலுக்கு போய் சுத்தியல் கொடுன்னு கேட்கணும். இவன் போய் நிற்கான். அந்த ஆள் இப்போ தான் பல் விளக்கிட்டு இருக்கான் வெளியில். என்ன அப்படின்ட்டு இப்படியே வந்த உடனே இவன் இப்போ போய் பல் விளக்கிட்டு இருக்கான்டா, சுத்தியல் கேட்டால் எடுத்துருவானா அப்படின்னு வீட்டுக்கு வந்துடுறான். திரும்ப ஒரு 9 மணிக்கு போகிறான். அந்த ஆள் அப்போ தான் அவசரமாக பூட்டிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி வெளியில் வரான். இவன் மூஞ்ச பார்க்குறான், என்னப்பா அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லைட்டு வந்துட்டான். அவன் பாட்டுக்கு என்ன செஞ்சுட்டான், ஆஃபீஸ் போயிட்டான். இவன் வீட்டுக்கு வந்துட்டான். திரும்ப சாயந்தரம் 4 மணிக்கு அவன் ஆஃபீஸில் இருந்து வரும்போது கேட்பான் அப்படின்னு. அவன் ஆஃபீஸில் இருந்து வரான். அந்த ஆள் போய் பார்க்குறான். அப்போ தான் அவன் டயர்டாக வந்து வீட்டில் சண்டை போடுறான். காஃபியை கொடு, டீயை கொடுன்னு. ஐயோ திட்டிக்கிட்டுலாம் இருக்கான். இப்போ கேட்டால் இவன் எங்கே சுத்தியல் தரப்போறான்னு அவன் சுத்தியல் கேட்கல. திரும்ப வீட்டுக்கு போயிட்டு வருவோம்ட்டு வீட்டில் போயிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு சுத்தியல் வர கேட்கணும்னு பார்த்தா 6 மணி ஆகிடுது. லைட் போட்டான். இவன் போய் இல்லைங்க வா அப்படின்னு அவனை கூப்பிட்டு, உன்ட்ட மட்டும்தான் சுத்தியல் இருக்கோ, இல்லை உன்ட்ட மட்டும்தான் சுத்தியல் இருக்கோன்னு நினைக்கிறேன், வேற யார்ட்டையுமே சுத்தியல் கிடையாதோ, நான் போய் கடையில் வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு இவன் சண்டை போட்டு போய் கடையில் சுத்தியலை வாங்கியாந்து, இந்த ஏன்ட்டையும் சுத்தியல் இருக்குண்ணே, சுத்தியல் வச்சிருக்கோம்னு ரொம்ப ஆடாத அப்படின்னு சொல்லிட்டு போய் சுத்தியல் அடிக்கிறான். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு குழப்பம் மட்டும்தான் மிச்சம். ஏன் இவன் ஒரு வார்த்தை கூட சுத்தியல் இருக்கான்னு கேட்கல. ஆனால் இவன் மனசில் என்ன நினைப்புனா, நம்ம போகும்போதெல்லாம் அந்த போய் சுத்தியலை தரலையே,
மனிதர்கள் விசித்திரமான மனிதர்கள். இதுதான் உண்மை. நாம் எந்த காரியத்தையுமே போய் அதை நின்று பார்க்காமல், சுவைத்து பார்க்காமல், செய்து பார்க்காமல், இல்லை கொஞ்சம் இங்கிலீஷில் பேசு அப்படின்னா, ஃபாதர் எனக்கு வராது, ஃபாதர் எனக்கு வராது. இல்லை இங்கிலீஷில் பேசுன்னா வராதுன்னு சொல்றியே, நீ எப்போ பேசி பார்த்த? வராது. நான் எதுக்கு பேசி பார்க்கணும்? பேசி பார்த்தா தானே வருதா இல்லையான்னு தெரியும். செய்து பார்த்தா தானே வருதா இல்லையான்னு தெரியும். ஒரு உதவி செய்ய, பாட்டு பாடு, இல்லை ஏதோ ஒன்று செய்ய, அல்லது நீங்கள் கூட யோசித்து பாருங்க. சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் சொல்ல போகிறீங்க, எனக்கு வராது, சைக்கிள் வராது. நீ என்னைக்கு ஓட்டி பார்த்த? 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு நாள் ஓட்டினா, கீழே விழுந்தானா, காலில் அடிபட்டுடுதா, அதுக்கு பிறகு நான் சைக்கிளே ஓட்டினது இல்லையா. 2ஆம் கிளாஸில் நீ ஓட்டி பழகுனா, கீழே விழுந்துட்டு சைக்கிள் போச்சு. அதுக்கடுத்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 40 வருஷம் ஆச்சு. அது பிறகு பழகவே இல்லை. நான் கேட்டா எனக்கு வராது. நாம் அறியாத ஒரு நாள் விழுந்தது உண்மை, அதெல்லாம் மாற்று நம்ம சொல்லலை, அதெல்லாம் ஏமாத்தலை. அந்த ஒரு நாள் கூட விழாமல் எவனோ ஒருத்தன் விழுந்தானாம்னு கேள்விப்பட்டுட்டு, அதனால எனக்கு இது ஆகாது, எனக்கு கம்ப்யூட்டர் வராது, எனக்கு இது வராது, அது வராது, எனக்கு அப்படி வராது, இப்படி வராது, எத்தனை வராது? அறியாத. நல்ல வசனம், அருமையான வசனம். எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, 5 காரியம், ஆண்டவரை குறித்த ஒரு 5 காரியம் நான் தெரிஞ்சிருக்கலாம், அறிவுபூர்வமாக தெரிஞ்சிருக்கலாம், அனுபவபூர்வமாக அறியாத ஆண்டவரை பற்றியும் நம்மை பற்றி, என்னை பற்றி நான் முட்டி மோதி அனுபவித்து பார்க்காத, தெரிந்து பார்க்காத ஒரு 5 காரியமும் எடுத்து பார்த்தோம் என்றால் இந்த ஆண்டு நமக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமைவதாக. ஆமென். நிறைவா எந்தன் மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றேன் இறைவா. வாழ்க்கை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிலை ஒன்றே மேலானது. வாழ்க்கையிலும் வாழ்த்துவது, வாழ்க்கையிலும் வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியை இறைவாம். கோடி அற்புதர், பதுவை புனிதர், நன்னாக்களியாத நல்லவர், தூய அந்தோணியாரின் நவ நாளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இது எங்கள் வாழ்விற்கு தேவையான மாபெரும் திரு அருள் சாதனமாய் மாறுவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பெருமான் எங்களுக்காக மனிதனாய் பிறந்தார், சிலுவை சுமந்தார், பாடுகள் பட்டு மரணத்தை வென்று உயிர்ப்பு உண்டென்று விளங்கச் செய்தார், விண்ணகத்தின் கதவுகளை திறந்தார். ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
ஆண்டவர் உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இதய அமைதியே இறைவாம், நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாயர் அந்தோணிசாமி உமது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வாரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வாரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசிர் பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசிர் பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வாரும் நேரம் என் உள்ளமெங்கும் பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என்னை தேய்ச்சும் முன் வார்த்தை உயிரானது. நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னை தேய்ச்சும் முன் வார்த்தை உயிரானது. நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னை என்னை தேய்ச்சும் முன் வார்த்தை உயிரானது. நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னை தேய்ச்சும் முன் வார்த்தை உயிரானது. நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. எனையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா. எனையாளும் நினைவெல்லாம் நீ அல்லவா. நீதம் துணையாகும் என் வாழ்வின் வரமல்லவா. வரமல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசிர் பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன்னாசிர் பொங்க நான் வாழுவேன். ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அற்புத சுரங்கம் தூய அந்தோணியாருடைய இந்த திருத்தலத்திலே தலை வெள்ளிக்கிழமைகள் மதியம் 11 மணியிலிருந்து 12 மணி வரை நற்கருணை ஆராதனை சிறப்பு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒருவேளை உங்களுக்கு எது விண்ணப்பங்கள் இருந்தால் நீங்கள் அவற்றை எழுதி கொடுத்து சென்றால் அவை வெள்ளிக்கிழமை தலை வெள்ளிக்கிழமை அந்த 11 மணி முதல் 12 மணி வரை நடைபெறுகிற நற்கருணை ஆராதனையில் சிறப்பான முறையிலே ஜெபிக்கப்படும். அதுபோல தவக்காலத்தில் 40 நாட்களும் 11 மணியிலிருந்து 12 மணி வரை நற்கருணை ஆராதனை நடைபெறும். எனவே அந்த 40 நாட்களிலும் அந்த ஆராதனையில் இயன்றவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இன்னும் அந்த நற்கருணை ஆராதனையில் சிறப்பாக உங்கள் விண்ணப்பங்கள் ஏதாவது ஜெபிக்கப்பட வேண்டியிருந்தால் அவற்றை நீங்கள் எழுதி கொடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தவக்காலத்தை முன்னிட்டு 40 நாட்கள் சிறப்பு வழிபாடும் ஆராதனையும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. எனவே அவற்றிலும் நாம் முழுமையாக நம்முடைய விண்ணப்பங்களை கொடுத்து நிறைந்த ஆசிரை குடும்பங்களிலே பெற்று மகிழ்வோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், இத்தெய்வீக திருவிருந்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்திருவிருந்தின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு உமது பேரன்பில் நிலைத்திருப்பதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. கோடான கோடி கோடி அற்புதங்கள் புரியும் கோடி அற்புதரை